வடகொரியா என்றாலே நமக்கு ஞாபகம் வருது அந்த நாட்டோட பிரசிடண்டா இருக்கிற கிம் ஜாங் உன் அவர்கள். அப்புறம் அடிக்கடி சோதனை செய்து பார்க்கப்படுற மிசைல்கள் தான். ஆனா இப்ப விஷயம் அது இல்ல. சமீபத்துல வந்த ஒரு சேட்டலைட் போட்டோ உலக நாடுகளே அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. வடகொரியாவோட கிழக்கு கடற்கரையில சின்போ அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சரக்கு கப்பல் வந்து நிக்குது. சரக்கு கப்பல் வாரதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த இடம் சாதாரணமான இடம் இல்ல. அதுதான் வடகொரியாவோட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள், அதாவது நியூக்ளியர் சப்மரீனை தயார் பண்ற மெயின் ஏரியா. முதல்ல அந்த இடத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு கப்பல் வந்திருக்குன்னா உள்ள ஏதோ பெருசா நடக்க போகுது என்பதுதான் அர்த்தம். கிம் ஜாங் உன் அவர்கள் ஏதோ ஒன்றை மிக பெருசா பிளான் பண்ணி இருக்கார். அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஏன் இந்த சின்போ தளத்தை உலகமே இவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறாங்க? ஏதோ ஒரு கப்பல் வந்தா ஏன் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் வேக்குதுன்ற கேள்விகள் உங்களுக்கு எழும்பும். இதற்கான பதில்களை நாங்கள் இப்போ கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். முதல்ல நாங்கள் வடகொரியாவோட மேப்பை எடுத்து பார்த்தோம் என்றால், வடகொரியாவோட கிழக்கு கடற்கரையில் இருக்கிற ஒரு முக்கியமான இடம்தான் இந்த சின்போ. இது ஒரு சாதாரணமான மீன்பிடி துறைமுகம் மட்டும் இல்லை. இதுதான் வடகொரியாவோட நீர்மூழ்கி கப்பல்களோட தலைநகரம், அதாவது சப்மரின் கப்பல்னு சொல்வார்கள். இங்கதான் வடகொரியாவோட எல்லா சப்மரின்களுக்கான ஆராய்ச்சியும் நடக்குது. ஒரு பெரிய பில்டிங் இருக்குங்க, அதுக்குள்ளதான் கப்பல்களை கட்டுவாங்க. வெளியில இருந்து பார்த்தா உள்ள என்ன நடக்குது என்பது யாருக்குமே தெரியாது. சேட்டலைட் கூட உள்ள இருக்கிறதை படம் பிடிக்க முடியாது. இப்ப விஷயம் என்னண்டா, 2025 டிசம்பர்ல வடகொரியா ஒரு அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. நாங்க உலகமே மிரள போற ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை, அதாவது நியூக்ளியர் சப்மரீனை கட்டிக்கிட்டு இருக்கேன். அதோட எடை கிட்டத்தட்ட 8700 டன் அப்படின்னு சொன்னாங்க. 8700 டன் என்பது சும்மா இல்லை, அது ஒரு பெரிய மிதக்கும் கோட்டை மாதிரி. இவ்வளவு பெரிய நீர்மூழ்கி கப்பலை, நியூக்ளியர் சப்மரீனை தயார் பண்ணணும்னா அதுக்கு தேவையான இரும்பு, இன்ஜின், அணு உலை, அதாவது நியூக்ளியர் ரியாக்டர், இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. அதை சாதாரணமா லாரியில கொண்டு வர முடியாது. இதனால்தான் இப்போ இங்க வந்திருக்கிற பெரிய சரக்கு கப்பலை எல்லாருமே முக்கியமா பார்க்கப்படுது, எல்லாருமே முக்கியமா பார்க்கறாங்க. இந்த சரக்கு கப்பல் வந்து நின்ற இடம் சாதாரணமான இடம் இல்ல. நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதை தண்ணிக்குள்ள இறக்கி அதுல ஆயுதங்களை ஏந்துறதுக்காகவே ஒரு தனிப்பாலம் அங்கே இருக்கு. அந்த இடத்துல போய் ஒரு சரக்கு கப்பல் நிக்குதுன்னா அது கண்டிப்பா நீர்மூழ்கி கப்பலுக்கு தேவையான ஏதோ ஒரு கெவியான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க என்பதுதான் அர்த்தம். ஒருவேளை அந்த பெரிய நீர்மூழ்கி கப்பலை தண்ணிக்குள்ள இறக்குறதுக்கான வேலையை கூட ஆரம்பிச்சிருக்கலாம். வடகொரியா ஏன் இதெல்லாம் ரகசியமா செய்கிறாங்க என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். ஏனென்றால் அவங்க மேல ஏகப்பட்ட சர்வதேச தடைகள், அதாவது பொருளாதார தடைகள் இருக்கு. அவங்க எந்த ஒரு ஆயுதங்களையும் இறக்குமதி செய்யக்கூடாது, ஏற்றுமதியும் செய்யக்கூடாது. ஆனா இப்போ வச்சிருக்கிற இந்த கப்பல் எந்த நாட்டுல இருந்து வந்தது, அதுல என்ன இருந்தது அப்படிங்கிறது இப்போ பெரிய ஒரு மர்மமா தான் இருக்கு. யாருக்குமே அது தெரியாது. இந்த கப்பல் மூலமா வெளிநாட்டுல இருந்து, முக்கியமா ரஷ்யாவில இருந்து ஏதாச்சும் தொழில்நுட்பம் திருட்டுத்தனமா உள்ள வந்திருக்கலாம்னு நிறைய மேற்குலக நாடுகள் தங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சின்பே தளத்தை 2014 இருந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பெரிய செட்டுகள் எல்லாம் கட்டப்பட்டிருச்சு. ஒரு சாதாரணமான நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து அணு ஆயுதங்களை ஏவுற அளவுக்கு அவங்க டெக்னாலஜியை வளர்த்திருக்காங்க, அதாவது வடகொரியா வளர்த்திருக்காங்க என்பதுதான் உண்மை. இப்போ அந்த சரக்கு கப்பல் வந்திருக்கிறது அந்த பெரிய ப்ராஜெக்ட் முடிய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னலாக தான் பார்க்கப்படுது. இப்ப இங்கேயும் ஒரு பெரிய ஒரு பாலிடிக்ஸ் ஆனது ஒளிஞ்சிருக்கு. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் போர் நடக்கல என்பது அனைவருக்குமே தெரியும். இந்த போரில் ரஷ்யாவுக்கு தேவையான உதவிகளை வடகொரியா செய்யறாங்க. ரஷ்யாவுக்கு தேவையான வெப்பன்ஸையும் வடகொரியா ரஷ்யாவுக்கு கொடுத்திருக்காங்கன்னு மேற்குலக நாடுகள் சொல்கிறார்கள். இப்படி ரஷ்யாக்கான உதவிகளை வடகொரியா செய்யும் போது பதிலுக்கு ரஷ்யா சும்மா இருப்பாங்களா? பதிலுக்கு ரஷ்யா வடகொரியாக்கான உதவிகளை செஞ்சிருப்பார்கள் தானே. உலகத்திலே நீர்மூழ்கி கப்பல் டெக்னாலஜியில ரஷ்யா தான் நம்பர் 1 கில்லாடியா இருக்காங்க. நீ எனக்கு தேவையான ஆயுதங்களை தா, நான் உனக்கு தேவையான நீர்மூழ்கி கப்பலுக்கான டெக்னாலஜி தாரன் அப்படின்னு இரண்டு நாடுகளும், வடகொரியா ரஷ்யாவும் டீல் நடத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு மேற்குலக நாடுகள் தங்களுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. அந்த டீலின் படி ரஷ்யாவோட ரகசிய பாகங்கள் இந்த கப்பல்கள் மூலமா சின்பேக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏதோ ஒரு கப்பல் வடகொரியாவுக்கு வருது, வடகொரியா இப்ப நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுறாங்க. இதுக்கு என்னதுக்கு அமெரிக்கா பயப்படணும்? இப்ப வடகொரியாட்ட தானே மிசைல்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தரைவழியா வர்ற மிசைல்களை விட கடலுக்கு அடியில இருந்து வர்ற மிசைல்கள் தான் பல மடங்கு ஆபத்தானது.
இதே என்பதை பற்றி இப்போ நாங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, வடகொரியா தரையில் இருந்த ஒரு மிசைலை ஏவினா அமெரிக்காவோட அதிநவீனமான சேட்டலைட்டுகள் அதனை உடனே கண்டுபிடிச்சிடும். அது எங்கே இருந்து வருது, எங்கே போய் விழும் என்பதை கணக்கு போட்டு அதை அந்த பாதையில் வச்சு சுட்டு தட்டுற அளவுக்கு டெக்னாலஜி அமெரிக்காட்ட இருக்கு. ஆனால் ஒரு நீர்மூழ்கி கப்பல், அதாவது சப்மரீன் அப்படி இல்லை. இது கடலுக்கு அடியில் நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் அமைதியாக போகும். அது எங்கே இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சொல்லப்போனால் எதிரி நாட்டோட கடற்கரைக்கு ரொம்ப பக்கத்தில் போய் கூட இதனால நிற்க முடியும். அங்கிருந்து ஒரு அணு ஆயுதத்தை ஏவினா அதை தடுக்கவே யாருக்கும் நேரம் இருக்காது. இதுதான் இப்போ அமெரிக்கா பயப்படுவதற்கான முக்கியமான காரணம். மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியில் செகண்ட் ஸ்ட்ரைக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், அமெரிக்கா வடகொரியா மேலே ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கிற எல்லா ஏவுகணை தளங்களையும் அழிச்சிட்டாங்கன்னு வைப்போம். அப்போ வடகொரியா காலி ஆயிடுமென்று நாம நினைப்போம். ஆனால் கடலுக்கடியில் இருக்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒளிஞ்சிருந்தா கூட அதில் இருக்கிற அணு ஆயுதங்களை வச்சு வடகொரியா திருப்பி தாக்கம். ஒரு நாடு மொத்தமாக அழிஞ்சாலும் அதோட நீர்மூழ்கி கப்பல் மூலமாக எதிரி நாட்டை அழிக்க முடியும். இதுதான் இந்த நீர்மூழ்கி கப்பலோட மிகப்பெரிய பவர். சாதாரணமான ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்கும் இப்போ வடகொரியா செய்ய நினைக்கிற அணுசக்தி, அதாவது நியூக்ளியர் பவர் நீர்மூழ்கி கப்பலுக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. சாதாரணமான சப்மரீன்ஸ் கொஞ்சம் தூரம் போன உடனே பெட்ரோல் அல்லது டீசல் போடவோ அல்லது பேட்டரியை சார்ஜ் பண்ணவோ மேலே வரணும். அப்படி மேலே வரும்போது எதிரிகளோட ரேடாரில் மாட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இது அந்த கப்பலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கும். ஆனால் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படி இல்லை. இதில் ஒரு சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கும். இதை வச்சு வருஷ கணக்கில் கடலுக்கு அடியில் இந்த சம்மரினால் இருக்க முடியும். சாப்பாடு இருக்கிற வரைக்கும் அந்த மாலுமிகள் கடலுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இது உலக நாடுகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தலைவலியாக பார்க்கப்படுது. இப்படியான ஒரு ஆபத்தான நியூக்ளியர் சம்மரினை தான் இப்போ வடகொரியா செஞ்சு கொண்டிருக்காங்க. இதுவும் அமெரிக்கா பயப்படுவதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் வடகொரியா செய்ய போகிற இந்த 8700 டன் எடை இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் சாதாரணமான நீர்மூழ்கி கப்பல் இல்லை. இதில் குறைஞ்சது 10 இருந்து 15 அணு ஆயுத ஏவுகணைகளை, அதாவது சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை ஏந்த முடியும். ஒரு சின்ன கப்பல் மூலமாக ஒரு பெரிய ஒரு நாட்டையை சாம்பலாக்குற அளவுக்கு பவர் இதில் இருக்கு என்பதுதான் உண்மை. சிம்போ தளத்துக்கு வந்த அந்த சரக்கு கப்பல் இந்த ராட்சச இயந்திரத்தை ரெடி பண்ணுவதற்கான பாகங்களை கொண்டு வந்திருக்கு என்று நினைக்கும் போது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை இது ஏற்படுத்துது. ஏன்னா இந்த நீர்மூழ்கி கப்பலை கட்டி முடிப்பதற்கான இறுதி கட்டத்தில் வடகொரியா வந்துட்டார்கள். இதனால தான் இந்த நியூக்ளியர் சம்மரினுக்கு தேவையான உதிரி பாகங்களும் இந்த கப்பலில் வந்திருக்குமென்னு அமெரிக்கா பயப்படுறாங்க. வடகொரியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு இது நேரடியான ஆபத்தாக பார்க்கப்படுது. அவங்க கடற்பரப்புக்குள்ள இந்த நீர்மூழ்கி கப்பல் நுழைஞ்சா அவங்க பாதுகாப்பை கேள்விக்குறிதான். இதனால தான் அமெரிக்கா இப்போ பசிபிக் பெருங்கடலில் அவங்களோட கண்காணிப்பை பல மடங்கு அதிகமாக்கி இருக்காங்க என்று செய்தியும் வெளியே வந்திருக்கு. ஆகவே வடகொரியா செய்ய போகிற இந்த நியூக்ளியர் சம்மரின் அமெரிக்கா, ஜப்பான், சவுத் கொரியா இந்த 3 நாடுகளுக்கு மிகப்பெரிய கிழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு என்பதுதான் உண்மை. சுருக்கமாக சொல்ல போனால் வடகொரியாவோட இந்த ஒரு உலக அரசியலை அப்படியே மொத்தமாக மாற்றி போட போகுது. வடகொரியா நாட்டுக்கு இவ்வளவு டெக்னாலஜி எப்படி வந்தது? உண்மையில ரஷ்யா இதுக்கு பின்னாடி இருக்காங்களா? இல்லை கிம் ஜாங் உன் அவர்கள் தனியாகவே இது எல்லாத்தையும் செய்திருக்கிறாரா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஆனால் இதுகள் வெறும் கேள்வியைத்தான் இருக்க ஒழிய இதற்கான பதில் கிடைக்குமாண்டா அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, கடலுக்கடியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்கிறதுக்கு கிம் ஜாங் உன் அவர்கள் தயாராகிட்டார். இது உலகத்துக்கு ஆபத்தா இல்லையாங்கிறதை காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் வடகொரியா தென்னை பாதுகாப்பதற்காண்டு தான் இதனத்தையுமே செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் சவுத் கொரியாவில் அமெரிக்காவோட படைகள் இருக்கு, ஜப்பானில் அமெரிக்காவோட படைகள் இருக்கு, தைவான்ல அமெரிக்காவோட படைகள் இருக்கு. இந்த 3 நாடுகள்கிட்ட அமெரிக்காவோட வெப்பன்ஸும் இருக்கு. அதிகளவான வெப்பன்ஸை அமெரிக்கா குவித்து வச்சிருக்காங்க. இப்படி இருக்கையில வடகொரியா தன்னை பாதுகாப்பதற்காண்டு இப்படியான சம்பவங்களை செஞ்சால் மட்டும்தான் வடகொரியாவால் பாதுகாப்பாக இருக்க முடியும். இதனால்தான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாக இருக்கட்டும், நாங்கள் பார்த்த ராக்கெட் லான்ச்சர்ஸை வைத்திருப்பதாக இருக்கட்டும், பாலிஸ்டிக் மிசைல்களை கண்டுபிடிப்பதாக இருக்கட்டும், தொடர்ந்து மிசைல் சோதனை செய்கிறதாக இருக்கட்டும், விண்ணுக்கு சேட்டலைட்டை ஏவுவதாக இருக்கட்டும், இப்ப நியூக்ளியர் சம்மரினை கட்டுவதாக இருக்கட்டும், இதனத்துமே தன்னை பாதுகாக்கணும், தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாக்கணும் என்றதுக்காண்டி கிம் ஜாங் உன் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளாகத்தான் பார்க்க முடியுது. ஏன்னா சுத்தி எதிரிகள் இருக்கும்போது தன்னை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் ஒரு நாடு ஈடுபடாட்டி அந்த நாடு வரலாற்றில் நிலைத்து நிற்காது என்பதுதான் உண்மை. இதுதான் எங்களுக்கு வரலாறு கற்றுக் கொடுத்திருக்கு. ஆகவே கிம் ஜாங் உன் அவர்கள் செய்வது மொத்தமும் தன் நாட்டை பாதுகாப்பதற்காண்டித்தான் என்பது தெளிவாக தெரியுது. இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க.
அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.